துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி முன்காலம் எல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் வந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் வந்தளித்தாரே துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போதும் ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சோதனை பலவாய் மேகம் போலுனை சூழ்ந்தாலும் சோதனை பலவாய் மேகம் போலுனை சூழ்ந்தாலும் சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை சேதம் வராமல் முற்றிலும் காக்க வல்லோரை துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும் தாய் தந்தை தானும் ஏகமாய் உனை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைப்பே தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைப்பே துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதனாலே துதிசை மனமே நிதம் துதிசை துதிசை
கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருக்கிறோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுகிறோ. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்கிறது. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயத்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து காட பார்க்கும். பதிமூன்றாவது வசனத்தை சேர்த்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஆண்டவராக இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். அதற்காக உலகின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றியோடு சோதரிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்லாண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துணிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய வாழ்விலே மட்டும் போதுமானவராக இருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த மாதத்திலேயும் இந்த 13வது நாளை நாங்கள் காணும்படி ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத இந்த பாக்கியத்தை என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் தந்திருக்கிறீர்களுக்காக உங்களுக்கு சோதரம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு எங்களோடு உங்களை நோக்கி பார்க்கிற எல்லாரையும் உங்களுடைய அன்பின் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். ஆண்டவரே, வேதம் சொல்கிறது போல என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாவார்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றவருடைய வார்த்தைப்படியே ஆண்டவரே, உடைய மக்கள் எல்லாரையும் உங்களுடைய நன்மையினாலே திருப்தியாகும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த நாட்களை திருப்பி பார்க்கிறோம். ஆண்டவர் நீர் எங்களுக்கு இதுவரைக்கும் நல்லவராய் இருந்து ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து உழைத்து எங்களை நடத்தி வந்தீரே. அதற்காக ஒரு சோதரம் அப்பா. தொடர்ந்து உடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நேரத்திலே இந்த திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் சந்தித்து ஏற்ற நேரத்தில் எல்லா நன்மைகளையும் தந்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும், குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும். கல்யாண மக்களுடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க செய்யும். அவருடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மக்களுடைய எல்லா வாஞ்சைகள் விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் இன்னும் நன்மைகளை பூர்ணமாக பெற்று கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உம்மை உயர்த்தும்படி கிருபை செய்கிறார். எல்லா தடைகளை மாற்றும் ஆண்டவரே, சூழ்நிலைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றினார். நாங்கள் கடந்து போகிற இந்த நெருக்கடியான காலங்களிலே ஆண்டவரே, நீரே எங்களுக்கு தஞ்சமாய் இருந்து நடத்துகிறார். பிள்ளைகளுக்காக சோதரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கிருபையுள்ள கரத்திலிருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய தெய்வீக ஞானத்தினால் வளர்க்கப்படப்பா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, பிள்ளைகளை நீர் போதித்து நடத்தும். அவருடைய சமாதானத்தை நாங்கள் கண்டு ஆண்டவருடைய நன்மைகளை நாங்கள் கண்டு உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த
கிட்னி பிரச்சனையினாலே, மூட்டு வலினாலே, இருதய பலவீனத்தினாலே, கர்ப்பப்பை பிரச்சனையினாலே, ஆண்டவரே தைராய்டினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். சுகர்னாலே, பிபினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும் சுவாமி. அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர். ஆண்டவருடைய நிலவிலங்களை அறிந்திருக்கிறீர். உங்களுடைய பலத்தினாலே ஒவ்வொருவரையும் இடைவெட்டுவீராக. வரும் நாட்களில் நல்ல சுகம் பெற்று, நல்ல ஆரோக்கியம் பெற்று, தேவ சமூகத்தில் வந்து சாட்சியாய் நிற்க ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஒரு தூர் விட்டு போகக்கூடாது சுவாமி. எல்லாரையும் கட்டத்திற்கு நிலைநிறுத்தும்படியாக நினைக்கிறோம். அதே போல பலவீனமாய் இருக்கிற குழந்தைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் நினைக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக ஒரு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையின் மேலே கர்த்தர் கிருபை வைத்து இருக்கிறீர்கள். நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த திருச்சபை ஆண்டவரே வருகிற நாட்களில இந்த லாக்டவுனிலிருந்து மீண்டு ஆண்டவரே திரும்பவும் நாங்கள் ஆராதனை எங்களுடைய ஆலயத்தை வைத்து நடத்தும்படியாக கிருபை கர்த்தர் தரப்போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளையும் காலங்களையும் மாற்றுகிற தேவன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்கிறார். இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களை கர்த்தர் கொடுங்கப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளும் கொடுங்க. எல்லாரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை உண்மை உத்தவமாய் உணர்ந்து ஆண்டவரே செயல்படுத்தும்படியாக கிருபை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தான். ஆண்டவரே தன்னுடைய சுயத்தை அல்ல, இந்த தேசத்தின் நன்மையை ஆண்டவரே தேடுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதே போல இந்த தேசம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தடைகள் எல்லாம் மாற்றும். குறிப்பாக மிஷனரி ஊழியர்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மிஷனரிகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே இந்த கொரோனா காலங்களிலும் விலகினப்பட்ட மிஷனரிகளை நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் பலப்படுத்தி நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் ஆண்டவரை கூட்டி தரும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திலே தமிழகத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிற இந்த புதிய அரசுக்காக வந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதுவரைக்கும் அவர்கள் செயல்பட சிறப்பாய் செயல்பட கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீர்கள் என்று நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே நீருக்கு இன்னும் ஞானத்தை தந்து ஆண்டவரே இன்னும் தெளிவான சிந்தனைகளோடு கூட எங்களுடைய தமிழகத்தை நடத்தி செல்லத்தக்க ஞானத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே முதலமைச்சருக்காக சக அமைச்சர்களுக்காக எனக்கு ஜெபிக்கிறோம். எல்லா எம்எல்ஏக்களுக்காக எனக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரும் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு என்று இதை உணர்ந்து செயல்படும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே தமிழகத்திலும் இந்த நாட்களிலே இந்த கொரோனாவுடைய பாதிப்பு குறைந்து வருகிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டு உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா நீ எல்லா காரியங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிற தேவனாய் இருக்கிறீர். நீ எல்லாவற்றையும் மாற்றி பாரு சுவாமி. ஒரு விடுதலை பாரு. சமாதானத்தை நாங்கள் காண கேட்க சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக இருக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே ஈசிஐ ஊழியர்களை நினைக்கிறோம். ஆசீர்வதி இந்த ஈசிஐ ஊழியர்களில் ஆண்டவர் தந்திருக்கிற 13 பேராயர்களுக்காக சொல்கிறார். எல்லா பேராயர்கள் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு பேராயமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரிய பேராயங்களாய் மாறட்டும். தன்னிறை பெற்ற பேராயங்களாய் அநேக ஆயிரம் திருச்சபைகளை ஸ்தாபிக்கிற பேராயங்களாய் எல்லா பேராயங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். இந்த நேரத்தில் சென்னை பேராயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும். இந்த சென்னை பேராயத்தை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. இந்த அருமையான நேரத்தில் சென்னை பேராயத்தில் உள்ள எல்லா திருச்சபைகளுக்காக விசுவாசிகளுக்காக மூப்பர்களுக்காக நாங்கள் நன்றியோடு இருக்கிறோம். எல்லாரும் மேலும் ஆண்டுடைய கரம் இருக்கட்டும் சுவாமி. பலப்படுத்துங்க ஆண்டவரே வந்து சாட்சியாக எடுத்து பயன்படுத்துகிறார்.
ஆயர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஆயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு வட்டார இயக்குநர்களுக்காக ஸ்தோத்திரம். அதே போல பிஷப் கமிஷனருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருடைய செட்டைகளிலே பயன்படும் பலவீனமாக இருக்கிற அருமையான ஆவடி திருச்சபையுடைய போதலுக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் இறங்கும். அருமையான பிரபு அவர்களை ஆண்டவர் கொடுவீராக. ஆண்டவரே, எல்லா பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன் உங்களுடைய கிருபையை உங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல கடந்த வாரத்தில் ஆண்டவரே, என்னுடைய ஈசியை கூட்டக்கூடியதாக இருந்த அருமையான ஜோயலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய சமூகத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை பிரிந்து வாழுகிற குடும்பத்தின் மக்களை கர்த்தர் ஆறுதல் படுத்தி உங்களுடைய சமாதானத்தினாலே நீரவர்களை நிறைத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே, உங்களுடைய சென்னை பேராயருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய மகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உங்களுடைய ஞானத்தினாலே கிருபையினாலே நிரப்பும். இந்த பெரிய பேராயத்தை சிறப்பாக நடத்தும்படியான ஞானத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல என்னுடைய பிரதம பேராயரையாவுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு புதிதாக பொறுப்பெடுத்திருக்கிறவருடைய அடியாரை கர்த்தர் பலப்படுத்தும். ஞானத்தினால் நிரப்பும். பெரிய ஊழியத்தை சிறப்பாக நடத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். எல்லா சூழ்நிலைகளையும் நீர் நன்மையாக மாற்றினார். அதே போல இந்த நேரத்திலே என்னுடைய ஆண்டவரே, அருமையான பழைய பிரதம பேராயரையாவுக்காக என்னுடைய தந்தை பேராயரையாவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பாதுகாத்துக்கொள்ளும். தேவையான நன்மைகளை தான், நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தான். அதே போல ஆண்டவரே, இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான என்னுடைய சுத்தசிலையாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, இதுவரைக்கும் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் நீர் அவர்களுக்கு தந்து ஆண்டவரே, நீர் அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கும் கால்களை நீர் தந்திருக்கிற சுகத்துக்காக உங்களுக்கு நன்றி. இன்னும் அடுத்த காலையிலே நடக்க இருக்கிற ஆபரேஷனுக்காக ஸ்தோத்திரம். அதையும் ஆண்டவரே சீக்கிரமாக செய்யும்படியால் நல்ல சுகம் பெற்று அவர்கள் நடந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரே, தந்தை பேராயரையாவை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய பலவீனத்திலும் அவருடைய பலன் பூர்ணமாய் நடக்கட்டும். நல்ல ஆரோக்கியத்தை தார். நூற்றாண்டு தரிசனமான 1,00,000 திருச்சபைகள் 1,00,00,000 ஆத்துமாக்கள் என்கிற உன்னதமான இலக்கை எட்டி பிடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லா தடைகளை மாற்றும். எல்லா சூழ்நிலைகளையும் நன்மையால் மாற்றினார். கிருபை சூழ்ந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றதாக எங்களுக்கு காலம் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். இந்த நேரத்திலும் மிஷனரி சரதையை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நாம் காண இருக்கும் மிஷனரி ஜான் ஸ்டாம், பிறப்பு 18/1/1907 மற்றும் பெட்டி ஸ்டாம், பிறப்பு 22/2/1906. இவர்களின் இறப்பு 8/12/1934. 1922ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு சீனாவில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. 1924 முதல் 1934 வரை 27 புராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் கொல்லப்பட்டனர். 59 மிஷனரிகள் இரகசிய இடங்களுக்கு கடத்தப்பட்டனர். 1927ஆம் ஆண்டிற்கு முன்னதாக நூற்றுக்கணக்கான மிஷனரிகள் சீனாவை விட்டு வெளியேறினர். இந்த காலகட்டத்தில் சீனாவில் மிஷனரி ஊழியம் செய்ய சென்றவர்கள்தான் ஜான் மற்றும் பெட்டி ஸ்டாம். எலிசபெத் ஆல்டன் பெட்டி சீனாவில் குவிங்டாங் என்ற சீனாவின் கிழக்கு கடற்கரை மாகாணத்தில் மிஷனரியாயிருந்த சார்ல்ஸ் ஸ்காட் என்பவரின் 5 பிள்ளைகளில் மூத்த மகளாக 1906ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பிறந்தார்.
1926ஆம் ஆண்டு பெட்டி தனது கல்லூரி படிப்பை தொடரும்படி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இவர் சிகாகோவில் உள்ள மூடி வேத கலாசாலையில் சேர்ந்து கல்வி கற்க ஆரம்பித்தார். இந்த இடத்தில் இவர் ஜான் ஸ்டாம் என்பவரை சந்தித்தார். 1931ஆம் ஆண்டு பெட்டி சீனாவுக்கு திரும்பினார். சீனாவில் காணப்பட்ட எவ்வித எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் சீனா உள்நாட்டு மிஷன், சைனா இன்லாண்ட் மிஷன் 200 புதிய மிஷனரிகளை சீனாவுக்கு வரவழைத்தது. 1932இல் ஜான் ஸ்டாம் மிஷனரியாக சீனாவில் ஷாங்காய் மாகாணத்துக்கு வந்து சேர்ந்தார். எதிர்பாராவிதமாக சீனாவில் ஜான் ஸ்டாமும் பெட்டியும் சந்தித்தனர். 1933ஆம் ஆண்டு இவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். 1934ஆம் ஆண்டு இந்த தம்பதிக்கு ஹெலன் பிரிசில்லா என்ற அழகான பெண் குழந்தை பிறந்தது. இவர்கள் இருவரும் சீனாவில் அன்ஹூய் மாகாணத்தில் உள்ள ஜிங்தே என்னும் இடத்துக்கு தங்கள் 3 மாத குழந்தையுடன் சென்றனர். இங்கு தனியாக விடப்பட்ட மிஷனரி குடும்பமாய் இருவரும் அரும்பணியாற்றி கொண்டிருந்தனர். இதனிடையே ஜான் சீன மொழியை கற்று சீன மொழியில் பிரசங்கம் செய்யும் திறனை பெற்றிருந்தார். இவர்கள் இருந்த பகுதியில் இவர்களுக்கு ஒரு பழைய வீடு வாடகைக்கு எடுத்து அதன் முற்றத்தில் சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தனர். இந்த காலத்தில் சீனாவில் அரசு படைகளுக்கும் கம்யூனிச படைகளுக்கும் மிக தீவிர யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. கம்யூனிச படைகள் பல இடங்களில் வெற்றி பெற்று முன்னேறி கொண்டிருந்தனர். இவர்கள் போகிற இடங்களிலெல்லாம் ஈவு இரக்கமின்றி மக்களை கொன்று குவித்தனர். பெரிய பணக்காரர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் இவர்களின் முக்கிய குறியாக இருந்தனர். இந்த கம்யூனிச படைகள் ஜான் ஸ்டாம் இருந்த பகுதிக்கும் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற தகவல் 1934ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி காலையில் இவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த செய்தியை கேட்டு மக்கள் தங்களின் வீடுகளை விட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நானா திசைக்கும் ஓடினார்கள். ஜான் இந்த செய்தியை உறுதி செய்து கொண்டு தன் மனைவியை அழைத்து கொண்டு புறப்பட ஆயத்தமானார். தன் சிறு குழந்தையை அதன் படுக்கையோடு சுருட்டி அதோடு மளிகை சாமான்கள் கொஞ்சம் எடுத்து வைத்து கொண்டு புறப்படும் சமயம் இவர்கள் வீட்டு கதவு இடித்து திறக்கப்பட்டது. கம்யூனிச படை வீரர்கள் வீட்டுக்குள் புகுந்து இவர்களை சிறைபிடித்தனர். இவர்களிடம் இருக்கும் பணத்தை கொடுக்க கேட்டனர். ஜான் தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் கொடுத்தார். ஜான் அந்த மனிதர்களிடம் பல வகையில் மன்றாடியும் அவர்கள் மனமிறங்கவில்லை. அதே நேரம் இவர்கள் இருந்த பகுதிக்கு புதிதாக இவர்கள் வந்திருந்ததால் யாரும் இவர்களை காப்பாற்ற முன்வரவில்லை. இவர்களின் மேலாடைகளை கழற்றி உள்ளாடைகளோடு ஜானை நடக்கவும் பெட்டியையும் குழந்தையையும் குதிரை மீது ஏற்றி இவர்களை ஒரு சிறைச்சாலைக்கு கொண்டு வந்து அடைத்து வைத்தனர். அந்த இரவில் ஜான் ஸ்டாம் சீன உள்நாட்டு மிஷனரி சங்கத்தின் தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அது அவர்கள் கைக்கு போய் சேரவில்லை. அது பெட்டியின் ஆடைகளோடு மூட்டையில் இருந்து பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் கம்யூனிஸ்டுகள் எங்களை $20,000 பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளனர் என்றும் தானும் தனது மனைவியும் எப்படி கைது செய்யப்பட்டோம் என்றும் எழுதியிருந்தார். கடைசியாக பிலிப்பியர் 1:20 ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவாராக என்று முடித்திருந்தார். இந்த நேரம் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை அழவே அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு படை வீரன் ஓடி வந்தான். அப்பொழுது அங்கிருந்த கைதி ஒருவர், ஏன் அந்த குழந்தையை கொல்லுகிறீர்கள் என்று கேட்க, அந்த குழந்தைக்கு பதிலாக நீ சாக வேண்டும் என்று அந்த மனிதனை துண்டு துண்டாக வெட்டி வீசினார்கள். மறுநாள் இவர்கள் மியாசோவ் நகருக்கு செல்ல இந்த படையினரோடு சேர்ந்து 19 கிலோமீட்டர் நடக்க கட்டாயப்படுத்தப்பட்டனர். அன்று காலை இவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட கொண்டு செல்லப்படும் போது அங்கு கடை வைத்திருந்த ஒருவர் இவர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று அந்த படையினரிடம் கெஞ்சினார். கம்யூனிச வீரர்கள் இந்த கடைக்காரரின் வீட்டை சோதனையிட்ட பொழுது இவரிடம் சீன வேதாகமமும்
பாடல் புத்தகமும் கிடைத்தது. ஆகவே இந்த மனிதர் கிறிஸ்தவரானதால் ஸ்டாம் குடும்பத்தோடு சேர்த்து இவரையும் கொலை செய்ய கொண்டு போனார்கள். 1934 டிசம்பர் மாதம் 8 முதலில் ஜானை முழங்கால் போட வைத்து அவரின் கழுத்தை வெட்டினர். பின்னர் பெட்டியையும் அந்த சீன வியாபாரியையும் வெட்டினர். இந்த சூழ்நிலையில் இவர்களின் குழந்தை ஹெலனை ஒரு சீன மனிதர் காப்பாற்றி அந்த குழந்தையை அதன் பாட்டனாரான சார்ல்ஸ் ஸ்காட்டிடம் ஒப்படைத்தார். இந்த ஜான் மற்றும் பெட்டி ஆகியோரின் இரத்த சாட்சியான மரண செய்தி உலகமெங்கும் பரவியது. நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த சாட்சியால் தங்களையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து சீனாவுக்கு மிஷனரிகளாக சென்றனர். அன்பரே, போராட்டங்கள் சூழும் பொழுது உமது விசுவாசத்தின் உறுதிநிலை மாறாமல் காத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். விசுவாசம் என்பது கேள்விகளை முற்றும் அளிக்காது, ஆனால் அந்த கேள்விகளை எங்கே கொண்டு போக வேண்டும் என்று அறிந்திருக்கிறது. எலிசபெத் எலியட். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவதால் வரும் அத்தனை போராட்டங்களையும் வெற்றி கொள்ள எனக்கு பலனை தாரும். ஆமேன்.
எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். எந்த வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயமாய் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் விடுவேன். ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார கூரை இல்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார கூரை இல்லையே, தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க, என் பலன் ஆரோக்கியம். ஆமென். அவர் நமக்கு தருகிற பெரிய பரிசு ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிடச் செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால். அல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, என் ஆண்டவராலே நிச்சயமாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். உந்தன் வசனம். ஆமென். உம்முடைய வசனத்தை நான் கை கொள்வேன், உம்முடைய வழிகளிலே நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயரடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். சொல்லுங்க, தேசத்தில் நான். ஆமென். ஆண்டவர் என்னை தேசத்திலும் வேலையிலும் ஆசீர்வதிக்க போகிறார். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லை, என் வீட்டில் ஆகார கூரை இல்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகார கூரை இல்லையே, என் தேவைகள்
இல்லையே. எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். திரும்ப எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். சொல்லுங்க, எனக்கு எதிராய் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வசனங்களை கை கொள்வாங்க. ஆசிரியர்களுக்கு போகுது எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமாகத்தாலே நாங்கள் உங்களுடைய வசனத்தை கை கொண்டு நடப்போம். ஆண்டுடைய உங்களுடைய வழிகளிலே நடப்போம். இது எங்களை ஆசீர்வதிக்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரால் பெரிய காரியங்களை பார்க்க போகிறோம், அற்புதங்களை பார்க்க போகிறோம், அதிசயங்களை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறவர்களாய் என்று ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தரோடு கூட இடைப்படக்கூடியாக இருக்கிறையா எல்லா தடைகளை மாற்றுங்க, எல்லா தடைகளை மாற்றுங்க. எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தாண்டுவே, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தாண்டுவே. உங்களுடைய வார்த்தைகளை வாழ்க்கையை பெரிய செய்யட்டும். கர்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இதயத்தின் தியானம் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராக இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைந்து வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, இந்த நாளிலும் சற்று நேரம் நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவானின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். நம் எல்லாருக்கும் பழக்கமான வசனம் தான். அந்த பகுதி சொல்கிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் வாக்குப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் கடந்த 2 வாரங்கள் 1ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் இதே வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அந்த இடத்திலே நமக்கு சொல்லுகிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று அந்த முதல் பகுதி சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை தனிமையானவர்களாக, தகப்பனற்றவர்களாக, அநாதைகளாக அவர் விடுவதில்லை என்று அங்கே சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவருக்கு ஒரு நல்ல பழக்கம், நல்ல குணம் இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய பிள்ளைகளிடத்திலே எப்போதும் வந்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு ஆண்டவர். நீங்க வேதத்தை தொடர்ந்து வாசிப்பீர்களானால் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரை நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவருடைய அந்த நல்ல குணம் அதிலே வெளிப்படும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே 6வது 8வது வசனத்திலே பார்க்கும்போது மகளின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவன் என்று சொல்கிறது. இங்கே
உள்ளே வருகிறார்கள். இன்னும் ஒருபடி ஆண்டவருடைய மேன்மையை மகிமையை பார்க்கிறோம். அந்த விண்ணுலக மேன்மையெல்லாம் விட்டு மண்ணுலகிலே மனிதனாக அடிமையின் உருவம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த உலகத்திலே வந்து நம்மோடு அவர் வாசம் பண்ணினார். யோவான் சொல்லும் பொழுது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அவர் இந்த உலகத்திலே வாசம் பண்ணினார். அப்போ இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் ஒரு நாளும் நடக்காத ஒரு காரியத்தை அவர் சொல்லல. எப்போது காலகாலமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற இந்த தியானத்தின் தலைப்பு நான் உங்களிடத்தில் வருவேன் என்ற நான் உங்களிடத்தில் வருவேன். இந்த ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஒருவேளை ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால், இது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட். நீங்க வாசிச்சீங்கன்னா வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆனா உங்க முன்னால் ஒரு 3 பேரை மாத்திரம் வைத்து நான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட இருப்பாரானால் அல்லது இயேசு என்னிடத்தில் வந்தால் முதல்ல நடக்கிறது, முதல்ல ஆண்டவர் என்னிடத்தில் வந்தால் முதல்ல நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த ஒரு நம்பிக்கை வருது. என்ன நம்பிக்கை? நான் தனியே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னிடத்தில் வந்தால் நான் தனிமையாய் இல்லை, நான் தனிமையாய் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களை திக்கற்றவர்களாக இருக்கிறேன். I will never leave you as orphans. அனாதைகளாக, தகப்பனற்றவர்களாக, தனிமையானவர்களாக நான் உங்களை விடேன் என்று சொன்னாரே. அப்ப அவர் என்னிடத்தில் வந்தால் நான் தனிமையானவன் அல்ல. இதை அருமையான தேவஜனமே, வேதத்தை நீங்க வாசிப்பாருங்க. இந்த தனிமை என்கிற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, இது மிக கொடூரமானது, மிக கொடூரமானது. எனக்கு யாருமே இல்லை, யார் எனக்கு துணை இல்லை என்று சொல்லுகிற ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு வருமானால் அந்த மனிதனை போல பரிதவிக்கப்பட்டவன் வேறு யாருமே இருக்க முடியாது. இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளிலே நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கிற ஒரு இக்கட்டான நிலை தெரியுமா? எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஆறுதல் சொல்ல, என்னை தேற்ற, என்னை தைரியப்படுத்த யாரும் இல்லை என்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதை அருமையானவர்களே, லூக்காவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா மார்த்தாளுடைய சூழ்நிலையை நாம் போய் பார்க்கிறோம். இந்த மார்த்தாளுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? அந்த அம்மா தனியாக வேலை செய்து கொண்டிருக்கிறார், பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஓட்டமும் நடையுமா இருக்கிற வாழ்க்கை. யாரும் கூட இல்லை. அவருடைய சகோதரியாகிய மரியாதை தனியை விட்டு இயேசுவின் பாதத்தை வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப பாருங்க, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்சு பார்த்தாங்க. இந்த தனிமை என்கிற இந்த உணர்வு அவங்களுக்குள்ள வந்த பொழுது அவங்க என்ன பண்றாங்க பாருங்க? கோபப்பட்டால், பதற்றப்பட்டால், வாக்குவாதம் செய்தால், குறை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த தனிமை என்பது ஒரு மனிதனை பதற்றப்படுத்தி விடுகிறது, பயமுறுத்தி விடுகிறது, வேதனை நிறைந்த சூழ்நிலை. அதே போல பாருங்க, யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 5லிருந்து 7 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். பெதஸ்தா குளத்தின் அருகே உட்கார்ந்திருந்த ஒரு மனிதன். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த மனிதனிடத்தில் போய் இயேசு அவன் நெடுநாள் வியாதிப்பட்டவன் என்று அறிந்து அவனை பார்த்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட பொழுது அந்த மனிதனுடைய பதிலை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவன் நல்ல தெரிந்த நிலையில இல்லை. அந்த தனிமை என்கிற உணர்வு அவனை அதிகமாக வாட்டி வதைக்கிறது. ஆகவே அவன் சொன்ன வார்த்தை தெரியுங்களா? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அந்த 6வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார். அந்த வியாதியஸ்தன் பாருங்க, தன்னுடைய தனிமையின் நிலைமையை உணர்ந்து அவன் ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்கு உள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிவிடுகிறான். பாருங்க, அந்த தோல்வியின் எண்ணம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்குது. யாருமே உதவி செய்வதில்லை.
ஆண்டவர் சொல்றார், நான் உங்களிடத்தில் வருவேன். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களிடத்திலே இருக்கிறது. தைரியமாக இருக்க. ஒருவேளை நான் சொன்னது போல இந்த மார்த்தாளின் நிலையில் நீங்க இருக்கிறீங்களா? இந்த தனிமை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அல்லது இந்த 38 வருஷம் வியாதியாக கிடந்தார் இந்த மனிதன், அவனை போல எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, நான் எல்லா வகையிலும் தோற்று போயிருக்கிறேன் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க, ஆண்டவரே நான் தனியா இல்லப்பா, நீ என்னோடு கூட இருக்கிறீர், நீ என்னிடத்துல வந்திருக்கிறீர், உனக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஒரு மனிதன் மருத்துவமனையில மிக மோசமான வேதனைப்பட்ட நிலையில மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்று சொல்லி யாரும் இல்லை. மருத்துவமனையில் அவனை பார்க்கிறதுக்கு ஒருத்தருமே வரல. உறவுகள் சொல்ல யாரும் இல்லை. மரணத்தின் வீட்டிலே நின்று கொண்டிருக்கிறான். அந்த நேரம் ஒரு போதகர் இன்னொரு நபரை பார்ப்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு போனார். போன பொழுது இந்த மனிதனை கவனித்துக் கொண்டிருந்த நர்ஸ், அந்த சிஸ்டர் என்ன பண்ணாங்களா, அந்த போதகரிடத்துல போய் சொன்னாங்க, ஐயா இங்க ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு நீங்க வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அவனுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று அந்த சிஸ்டர் சொன்னாங்க. அப்ப அந்த போதகர் மெதுவாக இந்த மனிதனுடைய பக்கத்துல போய் பார்க்கிறார். அவன் கண்களை மூடிக்கொண்டு மரணத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த போதகருக்கு அவனுக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியல. காரணம், அவனுடைய நிலைமை, அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சூழ்நிலை என்ன ஒன்றும் தெரியாது. திடீர்னு அவனுடைய பக்கத்தில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ இவருக்கு ஞாபகம் வந்த ஒரு பாடல் உண்டு, What a friend we have in Jesus. பாவ சந்தனத்தை நீக்க பிராண நண்பதாகுமே என்ற பாடல். இந்த போதகர் அந்த பாட்டை முழுமையாக பாடுகிறார். அதில் அந்த பாடலில் வருகிற அந்த பிராண நண்பர், நம்முடைய ஜபங்களை கொண்டு போகிற, நம்முடைய வேதனைகளை கொண்டு போய் இறக்கி வைக்கிற ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பாடி அந்த போதகர் அவனுக்காக ஜெபித்து விட்டு வந்தார். நடந்த ஒரு பெரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த மனிதன் மரித்து போவான் என்று சொல்லப்பட்டானோ அந்த மனிதன் உயிரடைந்திருக்கான், சுகம் பெற்றிருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, அவன் சொல்றான், எனக்கு நம்பிக்கை இல்லாம கிடந்தேன், எனக்கு ஒரு ஆத்ம நண்பர் இருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தி என் வாழ்க்கையில் வந்ததுனால என்னையும் நேசிக்கிற, என்னையும் விசாரிக்கிற, என் பாவத்தை சுமக்கிற ஒரு நண்பர் இருக்கிறார் என்கிற தைரியம் என்னை வாழ வைத்திருக்கிறது. இந்த அஞ்ஞான தேவதனமே, நீங்கள் தனிமையா இல்லை. அல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நான் பாருங்க, இந்த வசனத்தை, இந்த வார்த்தை அப்படின்னு நான் சொல்லும் போது இப்படி சொல்லி பார்த்தேன். அவர் என்னிடத்திலே வருகிறார். நான் தனியே இல்லை, ஆகவே நான் பயப்பட மாட்டேன். முதல் பாயிண்ட் தெரியுமா? நான் தனியே இல்லை, ஆகவே நான் பயப்பட மாட்டேன். சங்கீதக்காரத்தில் நீங்கள் கேட்டீர்களானால் 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த அஞ்ஞான தேவதனமே, நாம் கடந்து போகிற பாதைதான் இன்றைக்கு நம்முடைய தேசம் கடந்து போகிற நெருக்கடியான சூழ்நிலைகள் தான். ஒருவேளை மரண எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, தொற்று பரவுகிறது குறைந்திருக்கிறது சொன்னாலும் இன்னும் ஆபத்துதான். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வேதம் உங்களை என்னை பார்த்து சொல்கிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சங்கீதக்காரன் ஆடு மேய்க்கிற அந்த அனுபவத்தை சொல்றாரு. நாம பல நேரங்களில் மனிதர்களாக இருந்து அந்த வசனத்தை யோசித்து பார்க்கிறோம். அது நமக்கு சாதாரணமா தெரியும். ஆனா கொஞ்சம் உங்களை அந்த ஆட்டுக்குட்டி போல அல்லது ஆட்டை போல கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க. அந்த ஆட்டுக்கு நல்லது கெட்டது தெரியாது.
தெரியாது. அது ஆட்டினுடைய அந்த மெய்ப்படியே பார்த்து 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 நடந்து பழகிற ஒரு ஆடு இப்ப அது எந்த பக்கம் எப்படி போகிறது தெரியுங்களா? அது ஒரு மரண ஈருளின் பள்ளத்தாக்கிலே போகிறது. மரண ஈருளின் பள்ளத்தாக்கிலே போகும்போது இந்த ஆட்டுக்கு நாம் எங்கே போகிறோம் என்று தெரியாது, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று தெரியாது, எந்த நேரத்தில் எந்த மிருகம் வந்து தன்னை தாக்கும் என்று தெரியாது. அப்போ பாதை தெரியாத நிலையிலே, ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையிலே இந்த என்னெல்லாம் வருமோ எப்படி இருக்குமோ என்று இந்த ஆடு திகைத்து நிற்கும் போது அதனுடைய நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்து கொண்டிருக்கிறது. எங்கே போகிறேன்? நான் போக வேண்டிய வழியில தான் போயிட்டு இருக்கிறேன், அல்லது வேற எங்கேயும் போயிட்டு இருக்கிறேன், நான் உயிரோட வெளியே போய் சேர்க்கிறேன், அல்லது இதேதான் என்னுடைய முடிவா என்கிற ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலை வரும்பொழுது ஒரு சின்ன சத்தம் ஒன்று கேட்குது, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப அந்த ஆட்டுக்கு எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. அதுடைய மேய்ப்பனுடைய சத்தம் கேட்குது, நான் உன்னை தனியா விடல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அதுதான். அந்த இருள் நிறைந்த மரண இருள் நிறைந்த சூழ்நிலையில அந்த ஆட்டுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தெரியுமா? என் மேய்ப்பன், என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட அல்லேலூயா. வேதத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அருமையானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தருகிற ஒரு பெரிய நம்பிக்கையின் வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீ நடப்பது போல திக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறாயா? எனக்கு யார் உதவி செய்வாங்க கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? நான் போகிற பாதை சரியான பாதைதானா? இந்த இருளிலே நான் எங்கே போய் முட்டி மோதி இருக்க போகிறேன் தெரியலன்னு சொல்லி திகைத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. உங்க மேய்ப்பர், உங்களை மேய்க்கிற அந்த நல்ல மேய்ப்பர், நான் உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னவர், நான் உன்னை தனியாய் விடவில்லை என்று சொன்னவர், அவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய எல்லா பயங்களையும், நம்முடைய எல்லா இந்த சூழ்நிலைகளை குறித்த கவலைகளையும் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்திருப்போம். ஆண்டவரே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பரோடு சொல்லி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி. காரணம், என்னை பாதுகாக்கிற, என்னை நடத்துகிற, எனக்கு உதவி செய்கிற ஒரு உன்னதமான ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் நீங்கள் நான் சொல்ல போகிறோம், நான் தனியா இல்லை, என்னோடு ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். எந்த சூழ்நிலை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எந்த நெருக்கடி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இரண்டாவது பாருங்க, இதே வசனத்துல இதே வார்த்தை அப்படி இன்னும் கொஞ்சம் கூட யோசிச்சோம்னா, இரண்டாவது ஒரு வார்த்தை எனக்கு வருகிறது, எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அது என்ன தெரியுங்களா? நான் தனியே இல்லை, நான் தனியே இல்லை, கொந்தளிக்கும் கடலுக்கு நடுவில் இருந்தாலும் நான் கரை சேருவேன். அல்லேலூயா. நான் தனியே இல்லை, கொந்தளிக்கும் கடலுக்கு நடுவில் இருந்தாலும் நான் நிச்சயமாய் கரை சேருவேன். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதம் செய்தார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். எல்லாம் முடிந்தது. முடிந்த பிறகு சாயங்காலமான பொழுது இயேசு தனித்து ஜெபம் பண்ணும்படியாக அவர் ஜெபிக்க போகிறார். அதற்கு முன்பாக சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி குறிக்கப்படுத்தினார். இவங்க படகில் ஏறி பிரயாணப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நடுராத்திரி அங்கே அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எதிர்காற்று பலமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எதிர்காற்று பலமாய் இருக்கிறது. காற்று அதிகமானாலே அலைகளும் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். ஆகவே இப்பொழுது நடக்கிற சூழ்நிலை
அனுப்பினார். வேதம் சொல்லுது பாருங்க 24வது வசனத்துல, அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. அலைவுபடுகிறது. அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து பாருங்க, இந்த அலைவுபடுகிற சூழ்நிலையில நான் அந்த சூழ்நிலை அடுத்து யோசிச்சு பார்த்தேன். நான் நடுக்கடலில் இருக்கிறேன், இரவு நேரம். கொஞ்சம் கடற்கரை சுத்தி பார்க்கிறேன். எந்த பக்கம் கரை இருக்குன்னு தெரியல, எப்படி போகணும்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்னுடைய படகு அலைப்பட்டு கொண்டிருக்கிறது, அலைசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணீருக்கு எந்த பக்கம் போறது தெரியல, நடுக்கடலில் இருக்கிறது. நாங்க இதுல இருந்து மீண்டு போவோமா, கரைக்கு போவோமா, ஆபத்தில்லாம போய் சேர்ந்துருவோமா? ஆண்டவர்கள் நான் விரும்புகிற இடத்துக்கு போய் சேர முடியுமா? நான் நம்பி ஏறிய படகு இப்ப அலைசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, நான் நம்பி ஏறின படகு அலைசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த படகு தான் இப்ப என்னுடைய நம்பிக்கை. இதுலதான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இந்த படகு என்ன பண்ணுது? அலசடிப்படுகிறது. இதுக்கு அந்த கடல்ல நடக்கிற சம்பவத்தை 107ஆம் சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா, அங்க சங்கீதக்காரன் அருமையா நம்முடைய மனக்கண் முன்பாக ஒரு அருமையான படமாக அதை கொண்டு வருகிறார். 107ஆம் சங்கீதத்துல பாருங்க, 26வது வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா 25வது வசனத்துல அவர் கட்டளையிட பெரும் காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இப்ப கொந்தளிக்கிறதுனால என்ன நடக்குது? 26வது வசனம் சொல்லுது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அப்போ அலசடிப்படுகிறது அப்படின்னா எப்படி இருக்கும்ன்றதை இந்த சங்கீதக்காரன் சொல்றான். அந்த படகு என்ன பண்ணுதா? ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறது. அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது, பயந்து நடுங்கி அவருடைய ஆத்மா என்ன செய்கிறதா? கரைந்து போகிறது. அவர் 27வது வசனத்தை சொல்றாரு, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். எங்க போறோம் தெரியல, இந்த பக்கமும் அந்த பக்கமும் குடிகார நடக்கிற மாதிரி இல்ல. அதுதான் சொல்ற, வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போயிடுச்சு. அவங்களுக்கு திறமை, நிறைய திறமைங்க. அவங்க எதை நினைச்சாலும் அதை சாதிப்பாங்க. அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. அவங்க பிறந்ததுல இருந்தே பழக்கம் ஓட்டும் பழக்கம் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இப்போ இவர்கள் இருக்கிற இந்த நிலைமை, இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறது தெரியுமா? இவங்களை ஆகாயத்துக்கும் பாதாளத்துக்கும் தூக்கி போட்டு விளையாடுது. அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து நீங்க பாருங்க, அப்பொழுது தங்கள் பாவத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். உடனடியா சொல்லுங்க, ஆண்டவருடைய வேதம் ரொம்ப அருமையா சொல்லுது. அலசடிப்பட்டு தூக்கி வீசப்பட்டு அவர்கள் ஞானமெல்லாம் மூழ்கி போகிற ஒரு நிலையில அவர்களுடைய இப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார்? கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இங்கே நாம் பார்த்தது போல நடுக்கடலிலே கப்பல் இவருடைய படகு என்ன பண்ணுகிறது? அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது, தூக்கி வீசப்படுகிறது போல இருக்கிறது. குடிகாரன் போல அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்குது. எங்கே போய்
இயேசு அவங்களை பார்த்து சொல்றாரு 27வது வசனத்துல, உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அல்லேலூயா. அலசடிப்படுகிறதா உங்க வாழ்க்கை? எங்க போய் விட்ட போறோம், எங்க போய் மோதி உடைய போகிறோம்? இந்த வாழ்க்கை என்கிற படகு, நான் நம்பி இருக்கிற இந்த படகு இப்படி அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்குமானால், இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசுவாசம் அறிக்கப்பட போறீங்க. என்ன தெரியுமா? நான் தனியா இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால நான் கதை சேர்க்கிறேன். வேதம் அருமையா சொல்லுது பாருங்க. 34வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே நாம் பார்க்கிற ஒரு காரியம் தெரியுங்களா? இயேசு அவர்களோடு கூட வந்த பொழுது அங்கே நடந்தது தெரியுங்களா? அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்துக்கு போய் சேர்ந்தார்கள். கடலை கடந்து கெனசரேத்துக்கு போய் சேர்ந்தார்கள். கடலை கடந்து நிச்சயமாக அலசடிப்படுகிற அலசடிகள் எல்லாம் மாறி நாம் கடலை கடந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். காரணம் என்ன? என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். மூன்றாவதாக அவர் என்னோடு கூட இருந்தால் நான் தனிமையாக இல்லை. அவர் என்னோடு கூட இருந்தால் நான் தனிமையாக இல்லை. கடினமான சூழ்நிலைகளில் நான் மேற்கொள்வேன். சொல்லுங்க, கடினமான சூழ்நிலைகளையும் நான் மேற்கொள்வேன். யோசுவாவின் புத்தகத்திலே வந்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் அவனுக்கு வாக்குறுதினார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஒரு இந்த உபாகமத்தின் புத்தகத்திலே நீங்க வந்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே நீங்கள் பார்க்கிற ஒரு அருமையான காரியம் தெரியுங்களா? அங்கே யோசுவாவை மோசே அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறான். அந்த சூழ்நிலையை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இவ்வளவு நாளும் இந்த யோசுவாவுடைய வேலை தெரியுங்களா? மோசேக்கு சொம்பு தூக்குற வேலை. நம்ம பாஷையில சொல்ல போனா மோசேக்கு சொம்பு தூக்குற வேலை, தடியை சுமந்துட்டு போற வேலை, நெற்பர் வேலை. அவனுக்கு உதவி செய்கிற ஒரு பாலியனாகத்தான் யோசுவாவை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனா ஒரு நல்ல காலை பொழுதுல யோசுவாவை மோசே கூப்பிடுறாருப்பா, யோசுவா வா, வந்து இல்லை ஜனங்க முன்னால கொண்டு நிறுத்திட்ட. ஜனங்க முன்னால கொண்டு நிறுத்திட்டு அவன் தலையில கை வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறார். நீங்க வேதத்தை வாசிப்பாங்க. யோசுவாவை 31ஆம் அதிகாரம், உபாகமம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் காத்திருக்க, அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்துக் கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார். கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணிப்பார். யோசுவா இதுவரை எந்த கவலையும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம மோசே பின்னாலேயே நடந்துட்டு இருந்தார். மோசே எதிர்த்தாங்க, அவர் அடிக்கடி கல்லெறிவாங்க, அவர் மேல அவர் முறுமுறுப்பாங்க, மொத்த பிரச்சனையும் அவர் தான் சந்திப்பார். யோசுவா பின்னால அமைதியாக நின்றுட்டு இருப்பான். ஆனா இப்போ அந்த யோசுவாவை மோசே முன்னால கொண்டு இருக்கிறார். பின்னால முன்னால நிற்கிறான். மொத்த இஸ்ரவேலர்கள் பார்த்து கொண்டிருக்க மோசே அவனை
இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனையான வேலை என்னதுங்களா? பங்கு போடுற வேலை தான். இந்த பங்கு போடுறதுல யார் பஞ்சாயத்து இருக்கிறாங்களோ அவங்க என்னதான் உண்மையா இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பழி சொல்றோம். அவன் அந்த பக்கம் சாய்ந்தான், அவன் அப்படி பண்ணிட்டாங்க, அதனால எங்க வாங்கிட்டான், பெட்டி கை மாறிடுச்சு. நம்ம ஒரு பாஷையில சொல்ல போனா பெட்டி கை மாறிடுச்சு. அதனாலதான் இந்த மாதிரி தீர்ப்பு, அதனாலதான் இப்படி பண்ணாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மோசே ஒரு பெரிய பரிசுத்தம். தேவன் முகமுகமாய் பார்த்து அவரோடு பேசி அவர் கூட இருந்த மனிதன். அவருக்கு அந்த மரியாதை, அவரே அடிக்கடி சண்டை போடுவாங்க, அவரே எதிர்த்து நிற்பாங்க. இப்ப இந்த சாதாரண வாழ்க்கை முன்னால வந்து இருக்கும்போது அவருக்குள்ள என்னெல்லாம் பயம் இருக்கும், என்னெல்லாம் யோசிச்சிருப்பான். என்னடா இவ்வளவு நாள் அமைதியாக சுத்திட்டு இருந்தேன், நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்ப இந்த இடத்துல கொண்டு இருக்காங்க, என்ன செய்ய போகிறேன்? ஒரே நாள் அவருடைய சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு. இப்ப அவன் நிலையில அவனுடைய இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப யாரெல்லாம் மோசை எதிர்த்து பேசினார்களோ அத்தனை பேரும் யோசுவாவுக்கு இப்ப வில்லர்களாக தெரியும். இதுவரைக்கும் அவங்க என்னமோ பேசுறாங்க, அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தவரு இப்ப நினைப்பாரு, இந்த ஆள் தானே மோசைக்கு எதிராக பேசுறான், இவன் நம்ம எதிராக பேசுறான்னு என்ன பண்றது? இந்த ஆள் தானே கல்லேயும் சொல்லியிருந்தான், இவன் நமக்கு எதிராக எழுதுறாங்க என்ன பண்றது? இந்த ஆள் தானே இருந்தான், இவன் பேசுறதெல்லாம் நம்ம தானே கேட்டோம், இதே பேச்சு எனக்கு வருமே, என்ன செய்ய போகிறேன்? இப்ப எல்லாம் சுற்றி இருக்கிற அத்தனை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் முன்னாடி இருக்கிற ஆளுங்கெல்லாம் அவனுக்கு வில்லங்களாவே இருந்திருக்கும், வில்லங்கமாவே இருந்திருப்பான். என்ன பண்ண போற? இவங்க கூட எவ்வளவு பெரிய பொறுப்பை நான் எப்படி சுமக்க போகிறேன்? பயம் வேணும். அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் அவரை பார்த்து சொல்றாரு, யோசுவா நீ பயப்படாதப்பா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. நீ இந்த ஒரு வருஷம் அப்படின்னு இல்லை, இந்த பங்கு போற நாள் வரைக்கும் என்று சொல்லல, நீ எவ்வளவு காலம் உயிரோடு இருக்க போகிறாயோ அவ்வளவு காலமும் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க போவதில்லை. நீ யாரெல்லாம் பார்த்து இவர்கள் மோசமானவர்கள் சொல்றியோ அவர்கள் தான் பட்சத்தில் நிற்க போறார்கள். வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா? யார் உனக்கு எதிராக எழுதுறாங்களா? அவங்களா பயப்படுறீங்களா? இன்னைக்கு ஒரு காரியம், நான் தனியே இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார். ஆகவே நான் உயிரோடு முன்னாலெல்லாம் ஒருவர் எனக்கு முன்பாக எனக்கு நிற்க முடியாது. நான் அவர்களை மேற்கொள்வேன். தைரியமா சொல்லுங்க. நம்ம பயந்து 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 நம்மை நாமே வருத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்குள்ள என்னை பார்த்து சொல்ற, நீ பயப்படாதப்பா, நம்மோட இருக்கிற, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. சங்கீதக்காரன் சொல்லும்போது 27ஆம் சங்கீதத்துல 3வது வசனத்துல அவர் சொல்லும்போது அருமையான ஒரு விசுவாச அறிக்கை அங்கே அவர் சொல்றார். வாசிக்க பாருங்க. 27ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துல சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாதகம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. சொல்ல முடியுமா? ஒரு ஆளை பார்த்து நம்ம பயந்து பயந்து பயந்துவாங்க. இங்க அவர் சொல்ற, ஒரு பெரிய ராணுவமே எனக்கு எதிராக எழுப்பினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். அடுத்தது சொல்றாரு, எனக்கு யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். இதுல நான் தனியா இல்லை, என்னோட கர்த்தர் இருக்கிறார். யுத்தம் எழுப்பினாலும் பாவம் இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையா இருப்பேன். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்ன எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்றத சொல்றேன், உனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அல்லேலூயா.
ஜனங்கள் ஒருவருக்கு முன்னாடி நீ தோற்று போவது கிடையாது. நீ தலை பறந்து நிற்பதற்கு கர்த்தர் ஒரு நாள் உன்னை அனுமதிக்க மாட்டார். நீ தலை நிமிர்ந்து நிற்பார். எந்த இடத்துல நீ பயந்தாலோ அதே இடத்துல வெற்றியாளராய் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், புது வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, தைரியமா போங்க. பாட புத்தகத்தை எடுத்தா இப்ப அப்படியே தலை தெரிஞ்சு சுற்றுற மாதிரியே இருக்கும். காரணம் தெரியுமா, 2 வருஷம் ஸ்கூலுக்கு போக பாடம் புதுசா தெரியும். எப்படி இதை படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வரும். நான் காலையில ஒரு இந்த புதுதா ஸ்கூல்ஸ் எல்லாம் திறக்க போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். சீக்கிரமாக பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. 14ஆம் தேதி அட்மிஷன் ஆரம்பிக்கிறாங்க, +1 அட்மிஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தி. அப்போ ஒருத்தர் போட்டுக்கிறான், ஐயா 2 வருஷமா ஸ்கூலுக்கு வந்ததில்லை, இன்னும் 10 நாள் இருந்தீங்கன்னா மொத்தமா நாங்க +2 முடிச்சுட்டு போயிடுவோம், எதுக்கு அவசரப்பட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க? ஒருத்தர் சொல்றான், ஸ்கூல் எதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறீங்க, அப்புறம் கல்லூரிக்கு ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை வந்துடும், ஆகவே ஸ்கூல் இருக்காங்க, கல்லூரியை நான் முடிச்சிடுறேன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பயம் இருக்குல்ல, பயப்படாது. உங்களுடைய பயங்கள் எல்லாம் வெற்றி உள்ளவர்களால் மேன்மை பெற்றவர்களால் உங்களை நிறுத்துவதற்கு கர்த்தர் உண்மை. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் எழுதும் போது சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு எதிராக எழுப்புகிறவங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்க கூட இருக்கிறவர் பெரியவர், அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவர் சொல்றார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. அந்த ஆண்டவர் தான் அந்த யோசுவாவோடு இருந்து அவனை மேன்மைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த பொழுது, அவனை அதிசயமாய் கர்த்தர் நடத்தின பொழுது, யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுங்களா? யோசுவா 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆரம்பத்தில் யோசுவா பயந்தாரு, ஆனா கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் யாரை பார்த்து பயந்தானோ அவர்கள் இவனை பார்த்து பயப்படும்படி கர்த்தர் நிறுத்தினார். இந்த ஆண்டவர் தான் உங்க கூட இருக்கிறார். அவர் சொல்றார், நான் உங்களிடத்தில் வருவேன், நீ தனியாய் இல்லை, தனியே இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகவே முதல்ல சொல்லுங்க, நான் தனிமையாய் இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன். எந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். 2வது சொல்லுங்க, நான் தனியே இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகவே கொந்தளிக்கிற கடலே வந்தாலும் நான் கரை சேர்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் தூக்கி வீசப்படலாம், குடிகாலம் நடப்பது போல அங்கே அலசடி போடலாம், ஆனா கர்த்தர் இறங்குவார். நீ விரும்பின இடத்துல கொண்டு போய் உன்னை நிறுத்துவதற்கு அவர் உண்மைப்படுவார். 3வது சொல்லுங்க, நான் தனியே இல்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால கடினமான சூழ்நிலைகளிலும் நான் வெற்றி உள்ளவனாக இருப்பேன். யோசுவாவுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் வெற்றி உள்ளவனாய் ஜனங்கள் அவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்திருக்கும்படி செய்த அதே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா காரியங்களையும் அவருடைய கருத்தில் கொடுத்துருங்க, அவர் உங்களை வெற்றியாளர்களாக இருக்கிறார். எல்லாருமே தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்னா, இந்த காலை நேரத்தில் உனக்குள்ள இருக்கிற பயம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலசல், உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டவர்களாக இருந்தால், இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை தனிமையாய் விடவில்லை, உங்களிடத்தில் வருவேன். அவர் என்னிடத்தில் வந்தால் நான் தனிமையாக இருக்கவில்லை, நான் தனிமையாக இல்லாமல் கர்த்தரோடு இருக்க
எங்கிருந்தோ ஒரு சத்தம் கேட்கிறது, மகளே மகளே, நீ தனிமையாக இல்லை, நான் உன்னிடத்தில் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றார், நான் பயப்பட மாட்டேன், காரணம் தேவனீர் என்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு போல ஆண்டவரே திக்கு தெரியாத நிலையில நாங்கள் நின்றாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் சுவாமி. நிச்சயமாய் ஆண்டவர்களை நடத்துவீர், எங்களோடு கூட இருக்கிறேன். இரண்டாவது ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, நான் தனிமையா இல்லை ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆகவே கொந்தளிக்கிற கடலாக இருந்தாலும் நாங்கள் நிச்சயமாய் போய் சேர வேண்டிய இடத்துல கரை சேருவோம். அப்பா, எங்கேயோ கடினமான சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்தால் நான் எங்கேயும் தோற்று போக மாட்டேன், நான் ஜெயம் பெறுவேன். எல்லாரும் நான் ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாய் நிச்சயமாய் ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை வெற்றியாளராக நிறுத்துவார். நீங்க தோற்று போகிறவர்களால யோசுவாவை போல உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் வெற்றியாளர்களாக நீங்க இருப்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எல்லாம் இந்த அருமையான இந்த நாளுக்காக நமக்கு சொல்றோம். இந்த நாளில நாங்கள் கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மத்தியில் ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், அல்லது கொந்தளிக்கிற கடலாக இருக்கலாம், அல்லது சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் எங்களுக்கு நீர் தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தனிமையாக இல்லை ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. கர்த்தர் எங்களிடத்திலே வந்திருக்கிறீர்கள், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர்கள். எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களை நேர்வழி நடத்துகிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், வெற்றியாளர்களாய் எங்களை நிறுத்தும்படி எங்களோடு கூட நீர் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தில் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரை ஆண்டவர் நீரே பலப்படுத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கு போல ஒருவேளையுடைய வாழ்க்கை ஆண்டவரே நெருக்கடியான சூழ்நிலைகள், ஆண்டவரே ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நீர் இவர்களோடு கூட இருந்து நடந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே இந்த அலசடிப்பட்ட படகு எப்படி நீர் அந்த படகுல ஏறின பொழுது போய் சேர வேண்டிய கடைசியில் போய் சேர்ந்தார்களோ அது போல ஆண்டவர் இந்த நேரத்தில் அவருடைய மக்களுடைய வாழ்க்கை படகு ஒருவேளை இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் சிந்தித்தது போல வானத்திற்கும் பூமிக்கும் தூக்கி வீசப்படலாம். வெறிகொண்டவன் போல அலசடிப்படலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து சமாதானத்தை தந்து அவர்கள் போய் சேர வேண்டிய கரையில துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்று சொன்னது போல ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்துல நன்மையாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதே போல சூழ்நிலைகள் மனிதர்கள் எதிராக இருக்கலாம், அதை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல. காரணம் நீர் எங்களோடு கூட இருக்கு. யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கு. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு பண்ணினது போல எங்களுக்கு நீர் தந்த இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அப்படியே பற்றிக் கொண்டு நிற்கிறோம். சுவாமி, கர்த்தர் நடத்தும் வெற்றி உணர்வுகளாய் மாற்றும் எல்லாருடைய வாழ்க்கையும் நம்முடைய ஆத்மா விளங்கட்டும். நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒரு விசை காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து வருகிற நாட்களை ஆசீர்வாதமாய் நடக்கும். அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும். கர்த்தர் செய்த நன்மைக்கு சாட்சியாக இருக்க தேவன் கிருபை செய்யும். இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட போகிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லாருக்கும் தேவையான சுகத்தையும் பலத்தையும்
அடியெடுத்து வைக்கும் போது நம்முடைய மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளை தந்த ஜனங்கள் இந்த வாரத்தினுடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் இந்த லாக்டவுன் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது போல சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்தாலும் வெற்றி பெறுகிறவரை எங்களோடு கூட இருக்கிறேன். எல்லா நெருக்கடிகளை மாற்றும், எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றும். சமாதானத்தை காண, கேட்க, சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இந்த வாரத்தில் மக்களுடைய பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் நீரே சமாதானத்தோடு நடத்துவீராக. மேற்கொள்ள இருக்கிற பயணங்களில கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். சந்திக்கிற மனிதனுடைய கண்களில தயவு கிடைக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கண்களில எங்கள் எல்லாருக்கும் கிருபை கிடைக்கட்டும் சொன்னார். உங்களுடைய திரு சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். சீக்கிரமாக இந்த லாக்டவுன் எல்லாம் மாறி விடுதலையோடு நம்மளுடைய சமூகத்துல வந்து கொள்வதல்ல, எங்க போகிறோமோ அங்கே கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். உன்னுடைய வாழ்க்கை எங்க போகிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். நீ பதற வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஆண்டவரை பார்த்து அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றார், விடாதீர்கள், நான் தான், பயப்படாத. மூன்றாவது நீர் என்னோடு கூட இருக்கு. கடினமான சூழ்நிலைகள் எனக்கு எதிராக இருந்தால் நான் எங்கே தோற்று போக மாட்டேன். நான் ஜெயம் பெறுவேன். எல்லாரும் நான் ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமா ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை பலப்படுத்துவார், என்னை வெற்றியாக நடத்துவார். நீங்க தோற்று போகிறவர்களாக யோசுவாவை போல உயிரோடு இருக்கிறனால்தான் வெற்றியாளர்களாக தான் நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வதிக்க போமா. திருவை நிறைய நல்லாக இந்த அருமையான நாளுக்காக இந்த நாளில நாங்கள் கடந்து வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் மத்தியில் ஒருவேளை மரண இருளின் பதத்தாக இருக்கலாம், அல்லது கொந்தளிக்கிற கடலாக இருக்கலாம், அல்லது சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தனிமையாக இல்லையாக, நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் திக்கற்றவர்கள் அல்ல. கர்த்தர் எங்களிடத்தில் வந்திருக்கிறீர்கள், எங்களோடு கூட இருக்கிறீர்கள். எங்களை ஆசீர்வதிக்கிறவராய், எங்களை நேர்வழி நடத்துகிறவராய், எங்களை பாதுகாக்கிறவராய், வெற்றியாளர்களாய் எங்களை நிறுத்தும்படி எங்களோடு கூட இருக்கிறீர்கள். இந்த அருமையான நேரத்தில் வார்த்தைகள் கேட்க ஒவ்வொருவரும் ஆண்டவர் நீரே ஜலப்படுத்துகிறார். மரண இருளில் பள்ளத்தாக்கு போல ஒருவேளை வாழ்க்கை ஆண்டவரை நெருக்கடியான சூழ்நிலைகள், ஆண்டவரை ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நீர் எவ்வளோடு கூட இருந்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே அலசடிப்பட்ட படகு எப்படி நீர் அந்த மலைகளை ஏறிய பொழுது போய் சேர வேண்டிய கடைசிக்கு போய் சேர்ந்தார்களோ அது போல ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை படகு ஒருவேளை இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் சிந்திப்பது போல வானத்துக்கு தூக்கி வீசப்படலாம், வெளிக்கொண்டவர் போல அலசடிப்படலாம். ஆனாலும் கர்த்தர் அவர்களை விடுவித்து சமாதானத்தை தந்து அவர்கள் போய் சேர வேண்டிய கரையை துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்று சொன்னது போல ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்துல நன்மையாக கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதே போல சூழ்நிலைகள் மனிதர்கள் எதிராக இருக்கிறார், அதை கண்டு பயப்படுகிறவர்கள் அல்ல. காரணம் நீர் எங்களோடு கூட இருக்கிறது. யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் மனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை வாக்கு பண்ணினது போல எங்களுக்கு நீர் தந்த இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் அப்படியே பற்றிக் கொண்டு நிற்கிறோம். சுவாமி கர்த்தர் வெற்றி உள்ளவர்களாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அர்ப்பணம் விளங்கப்பட்டோம். நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒரு விசை காணும்
ஆற்றும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். தொடர்ந்து வருகிற நாட்களை ஆசீர்வாதமாய் நடத்தும். அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும். கர்த்தர் செய்த நன்மைக்கு சாட்சியாக இருக்க தேவன் கிருபை செய்கிறார். இந்த நேரத்தில் இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாட போகிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எல்லாருக்கும் தேவையான சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் தந்து வழி நடத்தும். கடந்த ஆண்டில அற்புதமாக நடத்தின அதே ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் போது நம்முடைய மக்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளை தந்து நடத்த இந்த வாரத்தில் கர்த்தர் கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் லாக்டவுன் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் தியானித்தது போல சூழ்நிலைகளுக்கு எதிராக இருந்தாலும் வெற்றி தருகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா நெருக்கடிகளை மாற்றி, எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை காண கேட்க சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இந்த வாரத்தினுடைய மக்களுடைய பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் நீரே சமாதானத்தோடு நடத்துகிறார்கள். மேற்கொள்ள இருக்கிற பயணங்களில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். சந்திக்கிற மனிதனுடைய கண்களில் தயவு இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய கண்களில எங்கள் எல்லாருக்கும் கிருபை கிடைக்கும் சொன்னார். உங்களுடைய திருச்சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடக்கும். சீக்கிரமாக எங்கள் லாக்டவுன்லாம் மாறி விடுதலையோடு நம்முடைய சமூகத்தை வந்து உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்கிறார். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு போகிறோம். ஆமென். அல்லேலூயா.